SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தொடர் சம்பவங்களால் அதிர்ந்த தமிழர் பிரதேசம் மோப்பநாயகருடன் களத்தில் போலீசார். இலங்கையில் 400 ரூபாயாக உயரும் பெட்ரோல் விலை. பாரிய நெருக்கடியை சந்திக்க போகும் மக்கள். QR என்று எரிபொருள் வழங்க 3000 ரூபாய் சபையில் அம்பலமான தகவல். ஈரானில் அறிவீனமான முடிவு. இஸ்ரேலின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே இரவில் 3 வீடுகளை இலக்காக கொண்டு இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் 4 வரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இன்றைய தினம் அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள 3 வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளார்கள். முதல் வீட்டில் சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகளும், இரண்டாம் வீட்டில் 70,000 ரூபாய் ரொக்கமும், மூன்றாவது வீட்டில் 5 குவைத் டினார் மற்றும் 30 இந்திய ரூபாய் உட்பட வெளிநாட்டு நாணயங்களும் கொள்ளையர்களால் கொள்ளையிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தம்பலகாம போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். விசாரணைகளின் போது பயன்படுத்தப்பட்ட போலீஸ் மோப்பநாய்கள் கொள்ளை நடைபெற்ற வீடுகளிலிருந்து புறப்பட்டு சந்தேக நபர்கள் தங்கியிருந்ததாக கருதப்படும் ஒரு வீட்டுக்கு 2 முறை சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த ஒரு வீட்டிலிருந்த 4 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 2 கென்யா பகுதியைச் சேர்ந்தவர் என, மற்ற 2 முல்லைப்பொத்தானை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைரேகை அடையாள நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மேலதிக தடயங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் பதட்டம் காரணமாக இலங்கையில் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 400 ரூபாய் வரையில் அதிகரிக்கக்கூடும் என பேராணை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன ஃபெரேரா தெரிவித்துள்ளார். டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 390 தொடக்கம் 400 ரூபாய் வரையிலும் உயரக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். ஊடகவியல் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் முறையான நடைமுறை திட்டங்கள் மற்றும் பொருளாதார நிபுணத்துவமின்றி செயற்படுகிறது. குறிப்பாக இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வருமானத்தில் சுமார் 50% அதிகமான தொகையும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே கிடைக்கிறது. போர்ச்சூழல் காரணமாக இந்த வெளிநாடுகளின் வருமானம் 2.4 பில்லியன் டாலர்களாலும் சுற்றுலா வருமானம் 1.6 பில்லியன் டாலர்களாலும் குறைக்கக்கூடும். அத்துடன் கப்பல் காப்புறுதி மற்றும் போக்குவரத்து கட்டண அதிகரிப்பால் ஏற்றுமதி வருமானம் 4 பில்லியன் டாலர்களாலும் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 2022 ஆண்டில் காணப்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு நாடு மீண்டும் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பால் உள்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 400 ரூபாய் வரையிலும், டீசலின் விலை 390 தொடக்கம் 400 வரையிலும் அதிகரிக்கக்கூடும். இதன் நேரடி விளைவை மின்சார கட்டணம் 40% அதிகரிக்கப்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். QR குறியீடு எரிபொருளை பெற்றுக்கொள்ள பணம் பெறப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் அம்பலமாகியுள்ளது. அந்த வகையில் திம்பிரிகஸ்தியா பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீடு என்று எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வாகன உரிமையாளர்களிடம் 3000 ரூபாய் பணம் கோரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் TG சூரிய பண்டார் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேடு குறித்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்போதும் உள்ளது என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் QR குறியீடு தொடர்பாக அனைத்து தொழில்நுட்ப பிரச்சனைகளும் தற்போது தீர்க்கப்பட்டு வருவதால் இன்றைய தினத்திலிருந்து அவ்வாறான மோசடிகளுக்கு இடம் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் QR முறைமையை முற்றாக சீரடைந்தவுடன் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான், கத்தார் போன்ற மிகவும் அப்பாவி நாட்டை தாக்க அறிவீனமாக முடிவு செய்தால் தவிர இஸ்ரேல் சவுத் ஃபாஸ்ட் கேஸ் ஃபீல்ட் மீது குண்டு தாக்குதல் நடத்தாது என்று தெரிவித்துள்ளார். இந்த கருத்தானது ஈரான் தனது பாரசீக வளைகுடா அண்டைய நாடுகளின் ஆற்றல் வசதிகள் மீது தாக்குதல்களை அதிகரித்த பின்னர் வெளியாகியுள்ளது. குறிப்பாக உலகில் மிகப்பெரிய LNG வசதிகள் அமைந்துள்ள கட்டாரை ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் சவுத் ஃபாஸ்ட் இயற்கை எரிவாயு தளத்தை தாக்கியிருந்தது. இஸ்ரேல் கோபத்தின் காரணமாக தாக்குதல் நடத்தியது என்றும் அந்த நடவடிக்கை பற்றி அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல் இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இஸ்ரேல் சவுத் ஃபேட் தளத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே தாக்கியதாகவும் அந்த தாக்குதலில் கட்டாருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் இந்த உண்மையை அறியாமல் கட்டாரின் LNG எரிவாயுவை ஒரு பகுதியை நியாயமற்ற முறையில் தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் மேலும் எச்சரித்துள்ளதாவது, ஈரான் மீண்டும் கட்டாரை தாக்கினால் அமெரிக்கா இஸ்ரேலின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சவுத் ஃபாஸ்ட் முழு களத்தையும் இதுவரையும் காணாத அளவில் வலிமையுடன் அளிக்கும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தொடர் சம்பவங்களால் அதிர்ந்த தமிழர் பிரதேசம் மோப்பநாயகருடன் களத்தில் போலீசார். இலங்கையில் 400 ரூபாயாக உயரும் பெட்ரோல் விலை, பாரிய நெருக்கடியை சந்திக்கப் போகும் மக்கள். QR என்று எரிபொருள் வழங்க 3000 ரூபாய், சபையில் அம்பலமான தகவல். ஈரானில் அறிவீனமான முடிவு, இஸ்ரேலின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டிரம்பின் கடும் எச்சரிக்கை.